இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஜூம்ல கொஞ்சம் பேராக நாம் இந்த மாலை வேளையிலே இணையத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் முன்குறித்தபடியினால் அவரை துதிக்கிறேன். அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், ஜூம்ல இணையும்படி அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் ஜூம்லையும் யூடியூப்லையும் ஒரு சிலர் ஒருவேளை இணையத்தக்கதாக தேவன் எப்படி திட்டமிட்டிருக்கிறாரோ அவ்விதமாக நடக்கும்படி அவருடைய அந்த திட்டத்திற்குள்ளாக நாமும் இணைந்து கொள்ளும்படியாய் இந்த மாலையிலே விசேஷமாக அவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை இணைத்த இந்த மகா பெரிய தேவனுடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் நான் அவரை துதிக்கிறேன். என்னுடைய பேச்சு ஒருவேளை இந்த ஜூம்ல நம்ம இணைந்திருக்கிறபடினாலே ரொம்ப இன்டராக்டிவாக இல்லை. அப்படி இருந்தாலும் என்னுடைய வார்த்தையினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மக்களை குழப்பக்கூடியதாகத்தான் இருக்கும் அல்லது தெளிவில்லாததாக இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை, அதை தான் நாம டீல் பண்ணுகிறோம். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவனுடைய வார்த்தையை திறக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. நாம் பாடின பாடலை போல அது இருண்ட இருதயத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிற மகா பெரிய வல்லமை. இந்த வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் படைத்த அவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை, அது பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அது வல்லமை நிறைந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் நமக்கு இந்த மாலை வேளையிலே உயிர் கொடுக்கக்கூடியது, நம்மை ரெஸ்டோர் பண்ணக்கூடியது, நம்முடைய ஜீவனை உயிர்ப்பிக்கக்கூடியது, தேவனோடு கூட உறவு கொள்ளும்படியாக, அவருடைய உறவிலே நாம் இன்னும் நெருங்கி வரும்படியாக நம்முடைய இருதயங்களிலே அவருடைய அன்பை ஊற்றுவது அந்த தேவனாகிய கர்த்தருடைய இந்த வார்த்தை தான். நாம் திறந்திருக்கிற அந்த வார்த்தை தான். பரிசுத்த ஆவியானவர் அதை செயல்படுத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால், இந்த மாலையிலே அவரும் நம்மோடு கூட இருக்கிறபடினால், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறபடினால் நாம் சந்தோஷமா இருக்கிறோம். அந்த ஒரு கான்பிடன்ஸோட நாம தேவனுடைய வார்த்தையை திறந்து கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் இந்த நாளிலே 2வது அதிகாரத்துக்கு நாம் செல்கிறோம். ஒரு ஹிஸ்டாரிக் லீப் அல்லது அநேக மாதங்கள் அல்ல, வருடங்களாக 1வது அதிகாரத்தையும் அதை சார்ந்த அறிமுக சீரீஸ் அப்படின்னு சொல்லி அநேக வருடங்கள், 2-3 வருடங்களாக, 2.5 வருடங்களாக குறைந்தபட்சம் 1வது அதிகாரத்திலே இருந்தோம். இந்த நாளிலே 2வது அதிகாரத்துக்கு செல்கிறோம். இனி நான் சொன்னது போல கர்த்தருக்கு சித்தமானால் சற்று வேகமாக செல்லுவோம். தேவன் தம்மால் நியமிக்கப்பட்டவர்களை இதில் இணைக்கவும் கற்றுக்கொள்ள அப்படிப்பட்டவர்களை தேவன் இணைக்கும்படியாக ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். நானும் உங்களோடு கூட இணைந்து கற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் எனக்கு அருள் புரிகிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 2வது அதிகாரம் இந்த மாலையிலே 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் படிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த வாரத்திலே அல்லது அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டிருப்பது 1ஆம் அதிகாரத்திலும் சரி, 1வது அதிகாரம் 18வது வசனம் தொடங்கி அந்த தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும்போது அந்த தேவ கோபாக்கினை மனிதர் மேல் ஏன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு
மனுக்குலம் முழுமையாய் சீரழிந்து விட்டது என்கிற அந்த ஒரே ஃபோக்கல் பாயிண்ட்க்கு நேராக நம்மை வழிநடத்தி செல்வதற்காக அதை அந்த 18வது 19வது வசனத்தை தொடங்கி எழுதி கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, இந்த நிருபம் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக வேத பண்டிதர்கள் மிகவும் நன்றாக ஆழமாக கற்று தேர்ந்தவர்கள் சொல்லுகிற காரியம், நாமும் அதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். வேதாகமத்திலே, முழு வேதாகமத்திலே சுவிசேஷத்தை குறித்த ஒரு முழு விளக்கம், சுவிசேஷத்தை குறித்த ஒரு எக்ஸாஸ்டிவ் டீட்டெயில், ஒரு மிகவும் விளக்கமான ஒரு விளக்க உரை இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் மாத்திரமே என்பதை நாமும் அறிந்திருக்கிறோம். எல்லா அறிஞர்களும் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த சுவிசேஷத்தை முழுமையாய் ஒருவன் அறிந்து கொள்ள, சுவிசேஷம் என்றால் என்ன, அந்த சுவிசேஷம் ஒரு விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே அது என்னென்ன காரியங்களை செய்கிறது, கிரியைகளை செய்கிறது என்பதை மிகவும் தெளிவாக சொல்லுகிற ஒரே ஒரு நிருபம், ஒரே ஒரு புஸ்தகம். ஆகையினாலே கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்கு இது மிக மிக முக்கியமானது என்பதை நாம் மீண்டும் இந்த 2வது அதிகாரத்தை துவங்குகிற இந்த நாளிலே நாம் நினைவுபடுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இந்த இன்றைக்கு நான் மார்ட்டின் லூத்தருடைய ஒரு சில கோட்ஸ் நான் கோத்ரூ பண்ணி கொண்டிருக்கும் போது 2 கோட்ஸ் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்ததை உங்களோடு இந்த துவக்கத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் ஒவ்வொரு நாளும் அவன் இந்த சுவிசேஷத்தை, ஒவ்வொரு நாளும் அவன் சுவிசேஷத்தை ஞாபகப்படுத்த வேண்டும், அல்லது ஒவ்வொரு நாளும் அவன் இந்த சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். எவ்ரி வீக்ல, எவ்ரி டே. இல்லாவிட்டால் நாம் அதை மறந்து விடுவோம் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் அவிசுவாசிக்கு தேவை என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கு இந்த சுவிசேஷம் தேவை. சுவிசேஷத்தை அவன் கேட்க வேண்டும், சுவிசேஷத்தை படிக்க வேண்டும், அல்லது சுவிசேஷத்தை தன்னுடைய மனதிலே கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். 2வது அவர் சொல்லுகிறார், நான் வாரந்தோறும் என்னுடைய திருச்சபை மக்களுக்கு நான் பிரசங்கிப்பது என்னவென்றால் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அலோன், விசுவாசத்தினாலே மாத்திரம் நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற ஒரே ஒரு கருப்பொருளைத்தான் நான் வாரந்தோறும் என்னுடைய திருச்சபை மக்களுக்கு பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இந்த சுவிசேஷத்தை பார்க்கிறோம். தினந்தோறும் நாம ரிமைண்ட் பண்ணும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுவிசேஷத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பிரசங்கிக்கப்பட வேண்டிய, கேட்கப்பட வேண்டிய அந்த விசுவாசத்தினாலே மாத்திரம் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்ற சத்தியம் நிரம்ப இருக்கிற இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே 2வது அதிகாரம் நாம் ஏற்கனவே பார்த்தபடி அந்த தேவ கோபாக்கினை ஏன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், பாவத்து நிமித்தமாக அல்லது பாவத்திலே மனுக்குலம் முழுவதும் ஒரு முழுமையான சீரழிவுக்குள் சென்று விட்டது என்பதை சொல்லிக்கொண்டு 3வது வசனத்திலே அவர் இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல கொண்டு வந்து முடிக்கும்படியாக தீர்மானித்து செல்கிறார். எதிலே என்றால், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். All have sinned and come short of the glory of God. ஒருவர் விடாதபடி எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள். அது அந்த பாவத்தின் நிலைமை எவ்வளவு அகோரமானது என்றும், எவ்வளவு பயங்கரமானது என்றும், எவ்வளவு ஒரு நிர்பாக்கியமான நிலைமை என்றும், எவ்வளவு ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை என்பதையும் அவர் வர்ணித்து கொண்டே வருகிறார். 1வது அதிகாரத்திலே எஞ்சிய பகுதியிலே, அதாவது 18வது
19வது வசனத்திற்கு பின்பு நாம் அறிந்திருக்கிறபடி பொதுவாக எல்லா மனிதர்களும் அல்லது புறஜாதியாரை குறிப்பாக சொன்னாலும் யூதர்கள் உள்ளடக்கிய பொதுவான மனுக்குலம் எப்படி இந்த சீரழிவுக்குள் ஆகியிருக்கிறது என்பதை மிகவும் அழகாக நேர்த்தியாக படிப்படியாக வர்ணித்து கொண்டு வந்ததை நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக அதிகமாக உதவி செய்தார். அதை முடிக்கிற அந்த பகுதி 28 முதல் 32 வரையிலும் கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். அதிலே 22 குறிப்பிட்ட பாவங்கள் என்று சொல்ல முடியாது, அடிப்படையான பாவம் தேவனை மகிமைப்படுத்தாதது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தேவனை மகிமைப்படுத்தாத அந்த ஒரே மிக முக்கியமான அந்த பாவத்தின் காரணமாக தேவன் அவர்களை அநேக பாவங்களை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்தார் என்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அப்படி ஒப்பு கொடுத்ததன் பலனாக அவர்களுக்குள்ளே அந்த பாலியல் சம்பந்தமான பாவங்களிலே மிகவும் அருவருப்பான பாவத்திலே விழுந்தார்கள். அதிலே தேவன் தாமே தள்ளிவிட்டார் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு 2வது திரும்பவும் அவர்களை தள்ளிவிட்டார் என்று பார்க்கும்போது அவர்கள் ஆணோட பெண்ணோட அவலட்சணமான காரியங்களை நடப்பிக்கும்படி தள்ளிவிட்டார் என்று பார்த்தோம். கடைசியாக கடந்த வாரத்திலே 28வது வசனத்திலே தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினாலே தகாத வேலை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்து, அதை தொடர்ந்து அந்த தகாத சிந்தனையின் அடிப்படையிலே வருகிற 22 விதமான அல்லது 23 விதமான அந்த பாவ செயல்களை அவர்கள் செய்தார்கள் என்று அந்த 22 பாவங்களையும் அல்லது 23 பாவங்களையும் ஒவ்வொன்றாக சற்று விளக்கமாக நம்ம பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். நம்மில் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட உணர்வு உண்டானது என்பதை நான் அறிய மாட்டேன், ஆனாலும் நீங்கள் அறிவீர்கள், பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். இந்த 32வது வசனத்திலே வரும்போது அந்த வசனத்தை நாம் அதிகமாய் பார்க்கவில்லை. 32வது வசனத்தையும் வாசித்து விட்டு அதற்கு பின்பு 2வது அதிகாரத்திலே 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். சோ 1வது அதிகாரத்தினுடைய 32வது வசனம், அந்த இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த 31வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பயங்கரமான அந்த பாவங்களை, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்திருந்த அந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் என்று பார்க்கிறோம். எப்படி அறிவார்கள்? புறஜாதியார்கள் எப்படி அறிவார்கள்? இந்த ஃப்ரேஸ் அல்லது இந்த சொற்றொடர், இந்த வாக்கியம் ஏற்கனவே நாம் வாசித்த இன்னொரு வாக்கியத்திற்கு ஒத்திருக்கிறதை தயவு கூர்ந்து பாருங்கள், பார்த்திருப்பீர்கள். ஆனாலும் 1வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம் அல்லது 20-21 நாம் அதிகமாய் டுவெல் பண்ணி கற்றுக்கொண்டிருந்த அந்த 2 வசனங்கள் எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஒருவருமே எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, ஒருவருமே போக்கு சொல்ல இடமில்லாதபடி எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். அடுத்த வசனம் அதனுடைய துவக்கம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து. சோ தேவன் யார் என்பதை எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய தேவத்துவத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவருடைய வல்லமையை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவருடைய ஞானத்தை அறிந்திருக்கிறார்கள், அவருடைய தேவத்துவத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகையினாலே எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். ஆகையினாலே ஒருவரும் போக்கு சொல்ல முடியாது
என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். எதன் மூலமாய் அறிந்திருக்கிறார்கள்? படைக்கப்பட்டவைகளின் மூலமாக அறிந்திருக்கிறார்கள். அதே டோன்ல இங்கே சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்று தேவன் தீர்மானித்திருந்த அந்த நீதியான நியாய தீர்ப்பையும் அந்த தீர்ப்பையும் அவர்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எப்படி அறிந்திருக்கிறார்கள்? என்ன சொல்ல வருகிறார் என்றால், மனிதனுக்கு தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும், எல்லா மனிதனுக்கும் அந்த மனசாட்சி என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார். கான்சியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்திலே, அந்த கான்சியன்ஸ்லே அல்லது அவனுடைய அந்த மனசாட்சி என்கிற அந்த பகுதியிலே இது குற்றம், இது குற்றம் இல்லை, இது படைத்தவருக்கு, படைத்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அவருக்கு விரோதமான பாவம், இந்த பாவத்தை செய்தால் நாம் நரகத்துக்கு பாத்திரவான்கள் என்கிற காரியம் எல்லா மதத்தினருக்கும் எல்லா மனிதருக்கும் அது இம்பைப்டாக தேவனாய கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை தான் அங்கே சொல்கிறார். அதுலயுமே யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ரெண்டு காரியங்களினாலே எல்லா மனிதர்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஒன்று, படைக்கப்பட்ட படைப்பு நிமித்தமாக அந்த படைப்பை மனிதன் கூர்ந்து கவனித்து அதை ஆழமாக சிந்திக்க தொடங்குவானேயானால் அந்த படைப்பிற்கு பின்னாலே இருக்கிற ஒரு ஞானம் உள்ள, அதிக வல்லமையுள்ள தேவனை அவன் கண்டுகொள்ள முடியும். ஆகையினாலே அவன் அறிந்திருக்கிறான், தேவனை அறிந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, தன்னையே அவன் கேட்டு பார்க்கும்போது, அல்லது மனிதன் தனியா இருக்கும்போது, தனிமையா இருக்கும்போது, தன்னை குறித்து சிந்திக்கும் போது, தன்னுடைய உள்ளுணர்வுகளை அவன் கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பார்க்கும்போது அவன் நன்றாக அறிந்திருக்கிறான். பாவமான காரியம் எது, பாவம் இல்லாதது எது, அந்த பாவத்தை செய்யும் போது படைத்த கடவுள் நம்மை தண்டிப்பார், அந்த தண்டனை பயங்கரமா இருக்கும் என்கிற காரியத்தையும் அவன் அறிந்திருக்கிறான். ஒன்று படைப்பு, இன்னொன்று மனசாட்சி. இந்த ரெண்டு காரியத்தையும் 1வது அதிகாரத்திலே கொண்டு வருகிறார். இந்த முழுமையான சீர்குலைவுக்கு உள்ளான இந்த பொதுவான மனிதன், அவனுக்குள்ளே இருக்கிற இன்னொரு காரியம் என்ன? அந்த 32வது வசனத்தினுடைய 2வது பகுதி, பி பார்ட், அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். Society that loves their own தங்களை போல பாவம் செய்கிற அந்த மனிதர்களை அவர்கள் நேசிக்கிறவர்களாக அல்லது அவர்களை அப்ரூவ் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிற அந்த பயங்கரமான நிலைமையை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 2வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்திலே பின்பற்றுங்கள். 2வது அதிகாரம் 1லிருந்து 5 வரையிலும், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது, இதற்கு முன்னால நாம் அடிக்கடி இதை மென்ஷன் பண்ணி இருக்கிறோம். இதை குறித்து ஒரு பிரிலிமினரி நாலேஜ் நமக்கு உண்டு. 2வது அதிகாரத்திலே யூதர்களுடைய சீரழிவு,
அல்லது நியாயப்பிரமாணத்தை பெற்ற யூதர்களும் அதே நிலைமையிலே தான் இருக்கிறார்கள் என்கிற காரியத்தை சொல்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இந்த அதிகாரத்தை அவர் தொடங்கும் போது, ஆனால் ஒரிஜினலா அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது அதிகாரமாக பிரித்தல்ல, இந்த பகுதியை எழுத அவர் தொடங்கும் போது ஒரு முழுமையான யூதனை அவர் கொண்டு வருகிறார் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு நல்ல மனிதனை கொண்டு வருகிறார். அதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான குறிப்பு. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1வது அதிகாரத்திலே 19வது வசனம் தொடங்கி 32வது வசனம் வரையிலும் அவர் மென்மேலும் மென்மேலும் மிகவும் உயரத்திலே கொண்டு போவது போல, அல்லது அகல பாதாளத்திலே மனுக்குலத்தை கொண்டு போவது போல அழகாக அவன் எப்படி முழுமையான ஒரு சீரழிவுக்குள்ளே போயிருக்கிறான் என்பதை மிக அருமையாக அவர் வர்ணிக்கும் போது, அருமையாக அல்லது அழகாகன்னு சொல்லும் போது, அந்த பாவத்தினுடைய அக்லினஸ், அந்த பாவத்தினுடைய அருவருப்பு, அந்த பாவத்தினுடைய அகோர தன்மை, அதை தான் அவர் அப்படி வர்ணித்து கொண்டு வருகிறார். வரும் பொழுது ஒரு மனிதன், ஒரு கூட்டம் மனிதர்கள் இப்படி சொல்லலாம், ஆமா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களே, அது நியாயமான காரியம், சரியான காரியம். இந்த புறஜாதியார் அல்லது இந்த பாவத்திலே இப்படி வெளிப்படையாக வாழுகிற இந்த மக்களுக்கு தேவ கோபாக்கினை குறித்தும் தேவ நியாய தீர்ப்பை குறித்தும் பேச வேண்டியது உத்தமமான காரியம், நீர் செய்கிறது சரியான காரியம் என்று சொல்லி இருக்கலாம். அப்படி சொன்ன ஒரு கூட்டத்துக்கு நேராக இப்பொழுது அவர் தன்னுடைய விரலை திருப்புகிறார். அருமையானவர்களே, இங்கே இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், நல்லவர்களுக்கு அல்லது நல்லவர்களும் இந்த முழு சீரழிவுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதுதான். குட் பீப்புள் அப்படின்னு சொல்லி, பார்வைக்கு நல்லவர்கள். அருமையானவர்களே, இந்த வெளிப்படையாக இந்த 1வது அதிகாரம் 19லிருந்து 32 வரையிலும் வர்ணிக்கப்பட்டிருக்கிற இந்த பாவங்களை செய்கிறவர்கள் அல்லது இடைப்பகுதியிலே காணப்பட்ட மிகவும் அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்கள், அவர்கள் தாங்களே அறிந்திருக்கிறார்கள், தாங்களே ஒத்துக்கொள்வார்கள், நான் பாவியான ஒரு மனுஷன் என்று ஒத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிற ஒரு சில மனிதர்களிடத்திலே சுவிசேஷத்தை சொல்வோமே ஆனால், இயேசு கிறிஸ்து உனக்காக வந்தார், இயேசு கிறிஸ்து உனக்காக உன்னுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார், உன்னுடைய பாவங்களுக்கான அந்த உக்ர கோபாக்கினையின் தண்டனையை அவர் தன்மேல் பெற்றுக்கொண்டு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்கிற அந்த சுவிசேஷத்தை அவனுக்கு சொல்லும் போது, ஒருவேளை அவர்களில் அநேகர் மிகவும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஆனால் இந்த 2வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிற இந்த கூட்டத்தார், எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இயேசு தேவையில்லை. ஒருவேளை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் இவர்களுடைய மனதிலே ஆழ பதிந்திருக்கிறது, அல்லது அந்த பேக் ஆஃப் த மைண்ட் என்று சொல்லுவோமே, அங்கே பதிந்திருக்கிற ஒரு காரியம், இந்த சுவிசேஷம் மற்றவர்களுக்கு 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவர்களுக்கு, இந்த கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு, இந்த சிலுவை அவர்களுக்கு, நாங்கள் நல்லவர்கள், ஒரு நல்லவர்களுடைய கூட்டத்தை அவன் காண்பிக்கிறான். இதிலே விசுவாசிகளும் அடக்கம்தான் என்று நான் நினைக்கிறேன். பின்னால நம்ம அதை பார்ப்போம். அருமையானவர்களே, இந்த நல்லவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்லுகிறவர்களாக இருக்கலாம், ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள், ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள், தான தர்மங்களை செய்கிறவர்கள், காணிக்கைகளை ஒழுங்காக கொடுக்கிறவர்கள், தசம பாகங்களை ஒழுங்காக கொடுக்கிறவர்கள், ஒருவேளை மிகவும் அதிகமாக மிஷனரி பணித்தளங்களிலே சபை கட்டும்படியாக சப்போர்ட் பண்ணுகிறவர்கள், மிஷனரி சப்போர்ட் பண்ணுகிறவர்கள், இதையெல்லாம் அவர்கள் ஜெபிக்கும்படியாக வரும் பொழுது
அல்லது அவர்கள் தங்களை குறித்து நினைக்கும் போது இப்படி நான் சொன்ன இந்த பெரிய பட்டியலிலே ஒரு சில காரியங்கள் அவர்களுக்கு ஞாபகம் வரலாம். அல்லது நான் ஊழியத்திலே ஈடுபடுகிறேன், ஊழியக்காரர்களுக்கு நான் உதவி செய்கிறேன், இப்படி பல காரியங்களை அவர்கள் நினைத்து ஒவ்வொரு நாளும் எனக்கு சுவிசேஷம் தேவை அல்லது எந்த அளவுக்கு எனக்கு தேவை, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எனக்கு தேவை என்கிற அந்த காரியத்திலே அவர்கள் அல்ல தட்டுகிறவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த மார்ட்டின் லூத்தர் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொன்னேன். தினந்தோறும் ஒரு விசுவாசிக்கு அல்லது கிறிஸ்தவனுக்கு இந்த சுவிசேஷம் அவனுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும், அவன் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்கிற காரியம். அது ஏன் அவருடைய வாயிலிருந்து வருகிறது என்றால், அவர் இந்த பாவத்தினுடைய இந்த அகோர தன்மையை தான் ஒரு போதகராக இருக்கும் பொழுதே அந்த பாவத்தினுடைய அகோர தன்மை தன்னை எவ்வளவு வாட்டி வதைத்தது என்பதை ஒரு சில ஸ்டோரிஸ்னால நம்ம பார்த்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை நடந்த ஒரு சில சம்பவங்கள் நம்ம ஏற்கனவே அடிக்கடி நாம பார்த்திருக்கிறோம். அதை அந்த தனக்குள்ளே இருக்கிற அந்த இன்டுவெல்லிங் சின் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தினுடைய அந்த ரிமைனிங் சின், அதனுடைய அந்த தன்மையினுடைய அகோரத்தை அறிந்தவராக தான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாவம் செய்கிறேன் என்பதை உணர்ந்தவராக எனக்கு அது தேவை என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நானும் இந்த கடந்த வாரத்திலே அல்லது அடிக்கடி அந்த காலையில 4 மணிக்கோ அல்லது 4:30 அல்லது 5 மணிக்கோ எழும்பினது முதற்கொண்டு என்னுடைய அந்த டிவோஷனை முடிக்கிற அந்த நேரம் அல்லது டிவோஷனை தொடங்குகிற நேரம் வரையிலும் இன்னைக்கு கூட செய்து பார்த்தேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பாவம் செய்கிறேன் என்று அவ்வளவு ஒரு 3 hours ஸ்லாட்ல வந்து போகிற எண்ணங்கள். ஒருவேளை திடீர்னு வாட்ஸ்அப்பை நம்ம பார்த்தேன்னா, இந்த வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது இந்த இதுல எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் வர வேண்டியது அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு பயங்கரமான பாவம் என்று கவுண்ட் பண்ண. This is how we need to assess. இப்படிதான் நாம செய்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. அப்படி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்கும்போது அல்லது ஃபேஸ்புக்ல ஒரு மெசேஜ் பார்க்கும்போது அல்லது திடீரென்று என்னுடைய மனதிலே வருகிற ஒரு எண்ணம், அதிலே பெருமையான எண்ணங்கள், பொறாமையின் எண்ணங்கள். அருமையானவர்களே, இந்த 1வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே வரும் பொழுது இதெல்லாம் சாதாரணம் போல தோன்றுகிற அந்த காரியங்களை கொண்டு வருகிறார் அல்லவா. இந்த 2வது அதிகாரத்திலே நல்லவர்கள் என்று தொடங்குகிறார் அல்லவா, அவர்களுக்காக தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா யோசித்து பார்த்தேன். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் பகுதியிலே மிகவும் அகோரமான, மிகவும் அசுத்தமான, மிகவும் அசுத்தம் என்று எல்லாருமே வெளிப்படையா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த பாவங்களை சொன்னவர், புறங்கூறுதல், அவதூறு பண்ணுதல், சுபாவ அன்பு இல்லாமை, இணக்கம் இல்லாமை, இரக்கம் இல்லாமை இப்படி சாஃப்டா கொண்டு போறாரோன்னு எதற்காக சொல்லி பார்க்கும்போது இந்த நல்லவர்களுக்காக தான். அருமையானவர்களே, இந்த பின்னால நம்ம கற்றுக்கொள்ளுவோம், நமக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த வெளிப்படையான அசுத்தம் என்று சொல்லப்படுகிற அந்த பாவங்களிலே இருக்கிற மனிதனை காட்டிலும், அவனுக்கு சுவிசேஷம் தேவை என்பதை காட்டிலும் இந்த நல்லவர்களுக்குத்தான் மிகவும் அதிகம் என்று அப்போஸ்தலன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவையை, இந்த சுவிசேஷத்தினுடைய தேவையை அதிகமாய் உணராதவர்கள் அல்லது உணரவே இல்லாதவர்கள். இன்னொரு விதத்திலே சொல்லுவோமே ஆனால், இவர்கள் அந்த பரிசேயர்களின் கூட்டம் என்று சொல்லும் போது கூட நாம அது இன்னொரு கூட்டம், அது நான் அல்ல என்று நினைக்கலாம். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரிலும், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் ஒரு பரிசேயன் இருக்கிறான் என்பதை நாம் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப முன்னால நம்ம பார்த்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த 1 முதல் 5 வசனங்களிலே இந்த நல்லவர்களினுடைய முழுமையான சீரழிவு,
அல்லது நல்லவர்களுக்கும் இயேசு தேவை, சுவிசேஷம் தேவை என்கிற இந்த பகுதியிலே 1 முதல் 5 வசனங்களிலே 4 காரியங்களை அல்லது 4 தன்மைகளை இந்த முழுமையான சீரழிவுக்கான, நல்லவர்களின் முழுமையான சீரழிவுக்கான 4 அடிப்படையான காரணங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். முதலாவது வசனத்திலே அந்த முதலாவது காரணம் அல்லது முதலாவது காரியம், 2வது வசனத்திலையும் 3வது வசனத்திலையும் 2வது குறிப்பை நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்திலே 4வது காரியம், 3வது காரியம், 5வது வசனத்திலே 4வது குறிப்பு அல்லது 4வது காரணத்தை அவர் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். முதலாவது அவர் சொல்லுகிறது, நீ அதே பாவத்தை நீயும் செய்கிறாய் என்று சொல்லுகிறார். You are also doing the same sin. அந்த ஒரே விதமான, அவர்களை போன்றுதான் என்கிற குறிப்பை தான் இந்த 4 காரியங்களிலேயும் அவர் கொண்டு வருகிறார். அவர்கள் செய்கிற பாவம், அதை நீ பிரித்து பார்க்கிறாயே, ஆமா, அவர்கள் உண்மையாகவே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் தண்டனைக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் தேவ கோபாக்கினைக்கு உட்பட்டவர்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் தேவனுடைய வல்லமையா இருக்கிறது என்று சொல்லும் போது நீ கைதட்டி சிரித்தாயே, ஆம் என்று சொன்னாய். நீ அதை அவர்களுடைய அந்த பாவத்தை சுட்டி காண்பிக்கிறவனாக இருந்தாய். ஆனால் நீயும் அதே காரியத்தை, அதே பாவத்தை செய்கிறாய் என்று சொல்கிறார். அப்படி சொல்ல வருவதற்காக தான் ஒருவேளை இந்த 1வது அதிகாரத்தினுடைய 29, 30, 31 வசனங்களிலே அந்த நம்முடைய பார்வையிலே அந்த தீவிரத்தன்மை குறைந்த பாவங்களை கொண்டு வருகிறதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி செய்திருக்கலாம். என்றால் எப்படி தொடங்குகிறார்? 2வது அதிகாரத்தை ஆகையால் என்று தொடங்குகிறார். அந்த பாவங்களை செய்கிறவர்களுக்கு நீதியான தீர்ப்பு உண்டென்று அவர்கள் அறிந்தும் அதை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்படி செய்கிறவர்களை அவர்களிலே பிரியப்படுகிறவர்களுமாக இருக்கிறார்கள். ஆகையால் 1வது வசனம் வாசிக்கிறேன். 1வது வசனம், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி நீ போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. அந்த 1வது அதிகாரத்திலே படைப்பை பார்க்கும்போது தேவன் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். ஒருவரும் போக்கு சொல்ல இடமில்லை. No one can come off with an excuse. அதே காரியத்தை தான் இங்கே கொண்டு வருகிறார். ஒருவனும் போக்கு சொல்ல இடமில்லை. நீ போக்கு சொல்ல முடியாது. நீ போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அதுல மிக முக்கியமான அந்த ஃபோக்கல் பாயிண்ட் என்ன? அவர்கள் செய்கிற பாவத்தை நீயும் செய்கிறாய். இது விசுவாசிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்திலே அந்த பட்டியலை பார்க்கும்போது அந்த புறங்கூறுதல், பொறாமை, ஒருவேளை கொலை, இருதயத்திலே கொலை, அந்த இருதயத்திலே கொள்ளுகிற பகைகள், துரோகம், பொருளாசை, புறங்கூறுதல், அவதூறு பண்ணுதல், தேவ பகைஞர் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் நாம பார்த்தோம். அவைகளை நீயே செய்கிறபடியால் யூ ஆர் ஆல்சோ இன் த சேம் சின் அப்படிங்கிறத அவர் கொண்டு வருகிறார். 2வது அவர் கொண்டு வருகிற குறிப்பு 2வது வசனத்திலும் 3வது வசனத்திலும், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? யூ ஆர் டூயிங் த சேம் சின். நீயும் அதே பாவத்தை செய்கிறாய், உனக்கும் அதே நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்கிறார். ஆனால் அந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் சொல்லும் போது
அந்த நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்றால், 2வது வசனத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு உனக்கு சத்தியத்தின்படியே இருக்கிறது. நல்லவன் என்று உன்னை எண்ணிக்கொண்டிருக்கிற உனக்கு, நீ ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்கிறேன், நான் மிகவும் ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றுகிறேன், நல்ல ஒரு குடிமகனாக இருக்கிறேன், நல்ல ஒரு சிட்டிசனாக நான் இருக்கிறேன், தேசத்திலே நான் மிகவும் நல்ல ஒரு சிட்டிசன், என்னுடைய பட்டணத்திலே நான் ஒரு நல்ல ஒரு சிட்டிசன், என்னுடைய குடும்பத்திலே நான் ஒரு நல்ல குடும்ப தலைவன், நான் நல்ல ஒரு குடும்ப தலைவி, நான் ஒரு பொறுப்பான ஆசிரியர், அல்லது நல்ல ஒழுக்கமுள்ள வேலை செய்கிறேன், அல்லது நான் செய்கிற வேலையிலே மிகவும் ஒழுக்கமுடையவனாக இருக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்று நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட கூட்டத்தாருக்கு தான் இங்கே எழுதப்படுகிறது. அவர்கள் அதே பாவத்தை செய்கிறார்கள். 2வது, அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு அதே விதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1வது அதிகாரத்திலே அவர் சொல்லி கொண்டு வருகிற, அவர் இன்க்ளூட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மக்கள் எப்படி அந்த காரியத்தை அறிந்திருக்கிறார்கள், எப்படி நியாய தீர்ப்பை அறிந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய மனசாட்சியின்படி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். தேவனை எப்படி அறிந்திருக்கிறார்கள்? அந்த பொதுவான வெளிப்பாட்டின் அடிப்படையிலே அறிந்திருக்கிறார்கள், அல்லது ஜெனரல் ரெவலேஷனின் அடிப்படையிலே அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். இருதயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் அந்த தேவ கோபாக்கினையை அல்லது தேவனுடைய தண்டனையை குறித்து அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நல்லவர்கள், இந்த கூட்டத்தார், யாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2வது அதிகாரத்தை மிகவும் குறிப்பாக எழுதுகிறாரோ, அவர்களுக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது தேவனை குறித்த அந்த வெளிப்பாடு, சிறப்பு வெளிப்பாடு அவர்களுடைய கரங்களிலே உண்டு. அது பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அந்த கேட்டகரிஸ் ஆனாலும் சரி, விசுவாசிகள் என்று சொல்லி கொண்டு சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாருக்கும் வீட்டிலே அநேக வேதாகமங்கள் உண்டு, அல்லது வேதாகமங்கள் உண்டு. அந்த வேதாகமம் என்பது தேவன் அந்த சர்வத்தையும் படைத்து சர்வத்தையும் ஆளுகை செய்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் தம்மைத்தாமே வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடின் படி அல்லது அந்த சத்தியத்தின்படி இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு. ஒரே விதமான நியாய தீர்ப்பு, அது ஒரே விதமான பாவத்தை செய்கிறார்கள், ஒரே விதமான நியாய தீர்ப்பு. 3வது அவர் சொல்லுகிற காரியம், 4வது வசனத்திலே தி சேம் அல்லது ஒரே விதமாக என்று சொல்லுகிற அந்த காரியம், 4வது வசனம், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த 1வது அதிகாரத்திலே எந்த மனிதர்களை குறித்து, எந்த குரூப் ஆஃப் பீப்புள், எந்த மனுக்குலத்தை அவர் குறித்து சொல்லுகிறாரோ, அவர்களும் இந்த தேவனாகிய கர்த்தருடைய பொதுவான கிருபையை அனுபவிக்கிறவர்கள். பொதுவான கிருபையின் அடிப்படையிலே அவர்களுக்கும் தேவன் சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார், அவர்களுக்கும் காற்றை கொடுக்கிறார். அந்த காற்று எவ்வளவு மிகவும் முக்கியமானது. தண்ணீரை கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். காற்று, தண்ணீர் மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவை. அந்த அத்தியாவசியமான அந்த தேவையை தேவன் இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவர், அவருடைய குட்னஸ் என்று சொல்கிறோம், அவருடைய கிருபை உள்ளவராய் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கும் நல்ல வேலையை கொடுக்கிறார், நல்ல உணவு வகைகளை கொடுக்கிறார், நல்ல குடும்பங்களை கொடுக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறார், நல்ல அந்தஸ்தை கொடுக்கிறார், அநேக காரியங்களை கொடுக்கிறது தேவனாகிய கர்த்தருடைய, காட் ஆஃப் த பைபிளுடைய அவருடைய அந்த பொதுவான கிருபை, காமன் கிரேஸ் என்று அறிந்திருக்கிறோம். இந்த 2வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற இந்த நல்லவர்களுக்கும் இந்த பொதுவான கிருபை அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கப்படுகிறது. பட்சபாதம் உள்ளவராக,
இந்த அதிகாரத்திலே தான் நம்ம பார்க்கிறோம். 2வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் ஒரே வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. இன்னொரு கான்டெக்ஸ்ட்ல சொல்லுகிறார். ஆனாலும் அந்த ஒரு வசனம் தனியாக நிற்கிறது. அந்த ஒரே ஃப்ரேஸ், பட்சபாதம் இல்லாதவராக நல்லவன் என்று சொல்லக்கூடிய உனக்கும் அவர்களைப் போல அந்த பொதுவான தேவ தயவு, பொதுவான கிருபை, அவருடைய இரக்கம் ஐஸ்வர்யத்தின் அடிப்படையிலே ஐஸ்வர்யமாக அல்லது மிகவும் தாராளமாக தேவன் உனக்கு கொடுக்கிறார். அதை நீ அசட்டை பண்ணுகிறாயோ என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய அநேகர் இன்று குறிப்பாக இந்த ஆவிக்குரிய உலகத்திலே தேவன் அநேகருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பொதுவான கிருபையின்படி கொடுத்திருக்கிறார். நாம் சொல்லுகிற இந்த பொருள் சார்ந்த ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிற அந்த கேட்டகரியில வருகிற நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல ப்ரமோஷன், நல்ல குடும்பம், நல்ல பொருட்களினாலே வீடுகள் நிறைந்து, நல்ல பிள்ளைகள், நல்ல ஒரு சமுதாயத்திலே அந்தஸ்து என்று இப்படிப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்படும் பொழுது அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் எனக்கு கிருபையின் அடிப்படையிலே கொடுத்திருக்கிறார், கிருபையாக கொடுத்திருக்கிறார், ஆகையினாலே தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவர் என்னிலே பிரியமாயிருக்கிறார் என்று அதை அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி அநேக மக்களை நாம் பார்த்திருக்கிறோம். தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு, தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கேள்வி அதல்ல, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ பெற்றிருக்கிறாயா என்பது கேள்வி அல்ல. அது தேவனுடைய கிருபைதான், அது தேவனுடைய பொதுவான கிருபை. ஆனால் கேள்வி என்னவென்றால், நீ உண்மையாகவே மறுபடியும் பிறந்திருக்கிறாயா? நீ தேவனால் பிறந்திருக்கிறாயா? நீ மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறாயா? நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாயா என்று உன்னிடத்திலே கேட்டால், ஆம், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை என்னுடைய இருதயத்திலே நான் பெற்றிருக்கிறேன், நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான அந்த ஒரு கான்பிடன்ஸ் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தாமே கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த உறுதிப்பாடு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அப்படி இல்லை என்றால் நீ இந்த தேவனுடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவைகளினுடைய ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ என்கிற அந்த ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸை பத்தி நாம் அறிந்திருக்கிறோம். அசட்டை பண்ணுகிறாயோ என்று கேட்கும் போது அவர் சொல்லுகிறது, நீ அசட்டை பண்ணுகிறாய் என்று சொல்லுகிறார். அடுத்தது 5வது வசனத்திலே 4வது, இந்த பொல்லாதவர்கள் என்று வெளிப்படையாய் தோற்றமளிக்கிற 1வது அதிகாரத்திலே கூறப்படுகிற மக்களும் இந்த தேவனுடைய கிருபை, தயவு, சாந்தம், அவருடைய நீடிய பொறுமை, இவைகளை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். நீயும் அசட்டை பண்ணுகிறாய். The same thing, ஒரே விதமாக செய்கிறாய். 5வது வசனம், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. இது ஒரு கிளாசிக்கலான ஒரு ஃப்ரேஸ், மிகவும் பாரம்பரியம் உள்ள அல்லது அதிகமாய் வழக்கத்தில் இருக்கிற மிகவும் ஃபேமஸான ஒரு சொற்றொடர். கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினையை நீ குவித்துக் கொள்ளுகிறாயே. You are heaping up the wrath of God. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லா மனுஷருக்கும் விரோதமாக தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம பார்த்து, அந்த 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மக்கள் மேல் தேவ கோபாக்கினை உண்டு.
என்பதை நன்றாக அறிந்திருக்கிறோம். எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நல்லவர்களுக்கும் நல்லவர்கள் என்று நான் பட்டியலிட்ட அந்த கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள், அவர்கள் தங்களுக்கென்று அதே விதமாக கோபாக்கினை மாத்திரமல்ல, கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறார்கள். added wrath, multiplied wrath. அருமையானவர்களே, நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்தும் அவைகளின்படி செய்யாதவனுக்கு அநேக அடிகள் உண்டு. இன்னொரு கான்டெக்ட்ல நம்ம பார்ப்போம், ஒருவேளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த நரகத்திலேயும் வெவ்வேறான நிலைமைகள் உண்டு. குறைந்தனா நரகம்னா நரகத்தினுடைய வேதனை, நரகத்தினுடைய அனுபவமும் நரகத்தினுடைய வேதனையுமே அது பயங்கரமான அனுபவம். அது நித்தியமா இருக்கிறது. ஆனால் அதிலேயே மிகவும் பயங்கரமான நரகமும் கொஞ்சம் குறைவும் that doesn't make any difference. அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அந்த பேமா ஜட்ஜ்மெண்ட் நம்ம சர்ச்ல பார்த்தது மாதிரி, அந்த நியாய தீர்ப்பிலே அவர்களுக்கு வெவ்வேறு விதமான வெவ்வேறு நிலைமையிலான அந்த பிரதிபலன்கள் கொடுக்கப்படுமோ, சோ அதன் அடிப்படையிலே அவர்களுடைய சந்தோஷங்கள் வேறுபடுமோ, அதே விதமாகவே இந்த நரகத்திலேயும் அநேக அடிகள் அல்லது மிகவும் உக்கிரமான கோபாக்கினையின் அனுபவிப்பவர்கள் அல்லது கொஞ்சம் குறைவாய் அனுபவிப்பவர்கள் என்று கேட்டகரிஸ் இருக்கிறது. அது இன்றைக்கு இப்பொழுது நமக்கு அது பொருள் அல்ல. ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, கோபாக்கினையை நீ குவித்துக் கொள்ளுகிறாயே, பொதுவான அந்த அசுத்தமான பாவங்களிலே இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய அந்த கோபாக்கினையை காட்டிலும் அவர்களுக்கு கோபாக்கினை, ஆனால் இவர்கள் கோபாக்கினையை மிகவும் அதிகமாக தங்களுக்கு குவித்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், ஏனென்றால் இவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய அந்த சிறப்பு வெளிப்பாடு என்கிற வேதாகமத்தை தங்களுடைய கரத்திலே பெற்றவர்கள். தங்களையே அவர்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அருமையானுள்ளே, இதற்கு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸை மாத்திரம் நாம பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை நாம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே இந்த ரிச் யங் ரூலரை குறித்து, அல்லது அந்த இந்த நல்லவன் என்ற இந்த கேட்டகரியில நம்ம பார்த்த அந்த மனிதர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கும்போது நம்மையும் கம்பேர் பண்ண முடியும். ஒருவேளை இந்த ஜூம்ல கனெக்ட் பண்ணியிருக்கவங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிபிக்கா இல்லை, அது என்னையும் குறிக்கலாம், அது யூடியூப்ல பாக்குறவங்களையும் குறிக்கலாம், அல்லது யாரையும் குறிக்காம கூட இருக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே அந்த நல்லவன் ஒருவன் அல்லது நல்ல போதகரே என்று கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பேசின அந்த மனிதனை குறித்த காரியம் மார்க் 10வது அதிகாரம் 17வது வசனம் முதற்கொண்டு நான் வாசிக்கிறேன் ஒரு சில வசனங்களை அந்த மனிதனை குறித்து. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அருமையானவர்களே, இன்னொரு நான் நினைக்கிறேன் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இந்த பேரலனான வசனத்திலே அந்த முதலாவதாக இந்த நியாய பிரமாணிகனை குறித்து அல்லது இந்த மனிதனை குறித்து சொல்லும் போது நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். சோ அருமையானுள்ள இப்படிப்பட்டவர்கள் அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2வது அதிகாரம் ரோமர் 2வது அதிகாரம் 1 to 5 வரையிலும் சொல்லுகிற அந்த நல்ல மனிதன் அவன் நன்மையான காரியங்களை குவித்துக் கொள்ளும்படியாக
அவன் அருமையானவர்களே, இந்த பரிசேயத்துவம் என்கிற காரியத்தை குறித்து ஏற்கனவே கொஞ்சம் நம்ம முன்னால பார்த்திருக்கிறோம். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணேன், நம் ஒவ்வொருவரிலேயும் ஒரு பரிசேயன் இருக்கிறான், அல்லது அந்த பரிசேயத்துவத்தினுடைய தன்மை இருக்கிறது. இந்த பரிசேயத்துவத்தினுடைய தன்மையை நாம் உணர்ந்து கொண்டு அது என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் கண்டு கொள்வோமே. ஆனால் அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த சுவிசேஷம் எனக்கு தேவை என்கிற அந்த டெஸ்பரேஷனை நானும் நீங்களும் உணர முடியும். அதுக்காக தான் இந்த காரியத்தை நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அருமையானவர்களே, இல்லாவிட்டால் இந்த பரிசேயனுடைய அல்லது பரிசேயத்துவத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தன்மை என்னவென்றால், அவன் பாவம் செய்வான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாவங்களையே இவனும் செய்வான். ஆனால் அதை மறைக்கும்படியாக, ஒன்று அவன் அதை ரியலைஸ் பண்ணாம இருப்பான், அல்லது கொஞ்சம் ரியலைஸ் பண்ணினாலுமே அநேக ஆவிக்குரிய காரியங்களை கொண்டு அதை மூடி போடுவான், அல்லது அதை மறைக்கும்படியாக நிறைய ஆவிக்குரிய என்று பெயர் பெற்றிருக்கிற அல்லது மதம் சம்பந்தமான ரிலிஜியஸ்னஸ் சம்பந்தமான அநேக ஆக்டிவிட்டிஸ்னால, அநேக கிரியைகளினாலே அதை மூடுவோம். இங்கே இந்த மனிதனுக்கு இன்னும் நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும், அவனை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இதை வாசிக்காமலே நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். அவன் தன்னை குறித்து மிகவும் நல்லவன் என்று எண்ணிக்கொள்ளுகிறான். அந்த நல்லவன் இன்னும் நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து தாமே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் முதல் 3வது அதிகாரம் வரையிலும் அந்த 7 சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து தாமே அந்த கடிதங்கள் எழுதி அனுப்பும் போது, எபேசு சபையை குறித்து சொல்லும் போது, உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீ அதிகமாய் கிரியை செய்கிற திருச்சபை, நீ விசுவாசியாக அதிகமாய் கிரியை செய்கிறவன், நீ அதிகமாய் கிரியை செய்கிறவன். இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எதை செய்யலாம், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எதையாகிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நான் இயேசுவுக்கு என்ன செய்யலாம், இன்னும் நான் என்ன ஊழியத்தின் கிரியை நான் செய்யலாம், இன்னும் நான் கொடுக்கும்படியா என்ன காரியத்தை செய்யலாம் என்று அந்த கிரியைகளினாலே நிறைந்திருக்கிற ஒரு திருச்சபை தான் எபேசு திருச்சபை. ஆனால் அந்த திருச்சபையை குறித்து என்ன சொல்லுகிறார்? நீ ஆனாலும் உன் பேரில் ஒரு குறை உண்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்கிற குறை உண்டு, நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்படி ரொம்ப ஆக்டிவிட்டிஸ்னால ஏன் இந்த திருச்சபை நிறைந்திருக்கிறது, அல்லது ஒரு தனிப்பட்ட விசுவாசி ஏன் இந்த செயல்களின் மேல் செயல், ஊழியத்தின் செயல்களின் மேல் செயலாக, அதனாலே ஊழியம் செய்வது தவறு என்பதல்ல, இதனுடைய அந்த சாராம்சத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாய் செயல்கள், இன்னும் அதிகமாய் செயல்கள் என்று சொல்லும் போது, ஒருவேளை நான் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் அலாதியாக நேசிக்கிற அந்த அன்பில் குறைவுபடும் பொழுது, அந்த குறைவை நீக்குவதற்கு அல்லது அவரை நான் நேசிக்கிற அந்த நேசத்தை நான் அதிகப்படுத்துவதற்கு பதிலாக நான் செயல்பாடுகளினாலே அதை மறைத்துவிட நான் முயற்சி செய்கிறேனா என்பது முக்கியம். அந்த சபைக்கு அவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் விளக்கு தண்டை நான் உன்னிலிருந்து நான் நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். விளக்கு தண்டை நான் நீக்கி விடுவேன் என்று சொன்னால் உன்னை நான் நீக்கி விடுவேன் என்று சொல்லி அர்த்தம். உன்னை நான் என்னுடைய சமூகத்திலிருந்து நான் நீக்கி விடுவேன் என்று அர்த்தம். உன்னை நான் தூரமாக்குவேன் என்று அர்த்தம். சோ இங்கே அவன் சொல்லுகிறான் 17வது வசனம், மார்க் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே, நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்ளும்படியா நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகரே, நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும்? 18வது வசனம், அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமம் முழுவதும் அதிலும்
குறிப்பாக புதிய ஏற்பாடும் இந்த கிரியைகளின் அடிப்படையிலே தான் போதனைகள் இருக்கிறது என்பதையும் மறந்து போகக்கூடாது. அன்றைக்கு சர்ச்சில் நம்ம பார்த்தோம், இந்த கிரியைகளின் அடிப்படையிலே தான் அந்த நியாய தீர்ப்பு என்கிற அந்த அடிப்படையான காரியம். ஆகையினாலே நன்றாக கவனியுங்கள், கிரியையினாலே தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்களை நான் செய்யலாம், கிரியையினாலே நான் ரட்சிப்பை அடைந்து கொள்ளலாம் என்பது பொருள் அல்ல. இங்கே always the word of God talks in terms of works. அந்த கிரியையின் அடிப்படையிலே அது பேசுகிறது. அதன் அடிப்படையிலே தான் இயேசு அந்த கட்டளைகளின் அடிப்படையிலே பேசுகிறார். செய்யக்கூடிய அந்த கிரியைகளின் அடிப்படையிலே அவர் அவனுக்கு பேசுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அறிந்திருக்கிறாயே அப்படின்னு தான் கேட்டாரு. அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் நான் என் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டிருக்கிறேன். அல்லது நான் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, அல்லது போதகரே, நான் இவைகளெல்லாம் சிறுவயது முதல் நன்றாக இந்த வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறவன் மாத்திரமல்ல, இவைகளை நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்கிறார். அடிக்கடி நான் ஆச்சரியப்படுகிற காரியம், how confidently he is saying. எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும் சொல்லி அருமையானவர்களே, ஒருவேளை இருதயத்தின் ஆழத்திலே நம்ம வெளிப்படையா சொல்ல மாட்டோமா இருக்கும். ஆனா இருதயத்தின் ஆழத்துல அந்த பரிசேயனை போல நான் உபவாசம் பண்றேன், நான் அவனை போல இல்லைன்னு சொல்லி சொல்லாட்டாலும் அந்த தேவனுடைய சமூகத்திலே நான் வரும்போது, நான் கடந்த வாரத்துல உபவாசித்தேன், நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளிலே உபவாசிக்கிறேன், நான் தான தர்மம் பண்ணுகிறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்கிற காரியம் சேம், அதே காரியம்தான். 21வது வசனம், இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்து, திஸ் இஸ் அமேசிங், நல்லவன் அந்த செய்கிற நற்கிரியைகளினாலே நான் தேவனை அடைந்து விடலாம், பரலோகத்தை அடைந்து விடலாம், இன்னும் நான் என்ன நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று இயேசுவினுடைய தேவையை அல்லது சுவிசேஷத்தினுடைய தேவையை உணராதவனுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே அருமையானவர்களே, நாம் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும், எந்த கேட்டகரியில வந்தாலும், நம்மில் அன்பு கூறுகிற ஒரு இயேசு இந்த மாலையிலே நம் மண்டையிலே உண்டு. இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு கூர்ந்து, உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று அந்த அன்பினாலே, அந்த அன்பின் நிமித்தமாக நீ போய் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அல்லது நீ என்னை அலாதியாய் நேசிக்க வேண்டுமானால், என்னை நீ நேசிப்பதற்கு பதிலாக, அல்லது என்னை நீ நேசிக்கிறதற்கு பதிலாக, அல்லது என்னை நீ நேசிக்க முடியாதவன், என்னை அலாதியாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னிலே நீ அன்பு கூற கூடாதபடிக்கு உனக்கு தடையாக இருக்கிற காரியம் உன்னுடைய சொத்து சம்பத்து, உன்னுடைய பொசஷன்ஸ், அல்லது உன்னுடைய பணம், உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் அல்லது உன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அது எல்லாத்தையும் நீ டிஸ்போஸ் பண்ணிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு, அப்படி கொடுத்துட்டீன்னா பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், நீ என்னையும் நேசிக்கிறது எளிதா இருக்கும், நீ என்னை சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கூட உன்னால முடியும், அதான் உன்னிலுள்ள குறை அதுதான் என்று அன்பு நிமித்தமாக அவர் சுட்டி காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட அவன் போய்விட்டான் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ தயவு, அந்த நீடிய சாந்தம், அவருடைய பொறுமை, அவருடைய
கிருபையின் ஐஸ்வர்யத்தை அசட்டை செய்தவனாக, அல்லது அந்த பொதுவான கிருபை அவனுக்கு பலனடிக்க இயலாதவனாக, அப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்கிற அந்த பர்சன், இயேசு கிறிஸ்து அந்த கிருபையினுடைய ஸ்வரூபம் அல்லது கிரேஸ் பர்சானிஃபைட், அவரிடத்தில் வந்தவன் அவரிடத்திலிருந்து மனம் அடிவோடு துக்கத்தோடு போய்விட்டான் என்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பரிசேயத்துவத்தினுடைய ஒரு சில தன்மைகளை இங்க பார்த்தோம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3-11 அதுல நம்ம வாசிக்க போக மாட்டோம். மேபி ஒரே ஒரு வசனத்தை அதுல வாசிக்கலாம். நம்ம மிக நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான். அங்கே விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிபட்ட ஒரு ஸ்திரீயை பரிசேயர்கள் கொண்டு வேத பாரகர்கள் பரிசேயர்கள் இயேசுவிடத்துல கொண்டு வந்து சொல்லுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். மோசே கொடுத்த கட்டளையின்படி இவள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும், போதுகிறேன், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கும்போது இயேசு குனிந்து எழுதினார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நமக்கு தெரியும் அவர் சொன்ன அந்த காரியம் 7வது வசனம். அதிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே இயேசு சொல்லுகிற காரியம், அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறைய கடவன் என்று சொல்லி, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனாகிலும் இருப்பானே. ஆனா அவங்க அந்த ஸ்திரீயை பிடித்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோடு, அல்லது இன்றைக்கு போதகரை நம்ம குற்றம் பிடிக்கலாம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு வருகிற அந்த வேளையிலே அவர்களில் ஒருவனாயிலும் தன்னுடைய பாவத்தை உணர முடியவில்லை, தான் பாவி என்று உணர முடியவில்லை. இந்த ஒருத்திதான் அவர்களுடைய பார்வையிலே பாவம் செய்தவளாக காணப்பட்டாள். நாங்கள் எல்லாரும் அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள், அந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள். நாங்கள் நல்லவர்கள், எங்களுக்கு கிறிஸ்து தேவையில்லை, எங்களுக்கு சுவிசேஷம் தேவையில்லை. ஆனால் இங்கே அந்த மகா பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால வரும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறைய கடவுன்னு சொல்லும் போது மறுபடியும் குனிந்து தரையில எழுதினாரு. 9வது வசனம், அவர்கள் அதை கேட்டு, that was the powerful word of the living God, அல்லது சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவராகிய அந்த தேவனாகிய கர்த்தருடைய யெகோவாவுடைய அந்த வார்த்தை. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு, சாதாரணமா கடிந்து கொள்ளப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அப்படின்னா எனக்கு கேள்வி என்னவென்றால், இவர்கள் உணர்த்தப்பட்டார்களே, இவர்கள் தங்களுடைய பாவத்தை குறித்து ஒருபோதும் உணர்வு அடையாத மக்கள் இந்த ஒரு பெக்யூலியரான ஒரு சம்பவத்துல, அந்த பெக்யூலியரான என்கவுண்டர்ல அவர்கள் எல்லாருமே கடிந்து கொள்ளப்பட்டார்கள். நான் பாவிதான், ஏதோ ஒரு விதத்துல இதை செஞ்சிருக்கேன், அதை செஞ்சிருக்கேன், இது என்னுடைய இருதயத்திலே வந்த பகை, இது கொலையாக்கும், இது அவ்வளவு பயங்கரமான காரியம் என்றெல்லாம் என்கவுண்டர் பண்ணப்பட்ட போது, ஏன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆம் போதகரே, நாங்கள் பாவிகள் தான், என்ன செய்ய வேண்டும்? அல்லது இந்த ஸ்திரீக்கு நீர் என்ன செய்ய போகிறீர்? இந்த ஸ்திரீக்கு நீர் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறீர்? அல்லது என்ன செய்ய போகிறீர்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு என்ன செய்ய போகிறீர்? That was not their response. அவங்க ரெஸ்பான்ஸ் அதுவல். இந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த, அந்த கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த அந்த நபருடைய பிரசன்னத்தை விட்டு ஒவ்வொருவராக போய்விட்டார்கள் என்கிற காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
நின்றவள் ஒரே ஒருத்தி. என்னை கல்லறிய வேண்டுமானால் அல்லது என்னை பாவி என்று தீர்த்து எனக்கு நித்திய நியாய தீர்ப்பு அருளும்படியாக அதிகாரம் படைத்தவர் ஒரே ஒருவர் தான் உண்டு. அது எனக்கு முன்னால் நிற்கிற நீர்தான். ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல போகிறீர் என்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் வெட்கத்தோடும் நிற்கிற அவளை பார்த்து அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கும்படியாய் அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாரும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை அறியக்கூடாதவர்களாக, how awesome is the fountain of this grace, இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியது என்பதை சற்றும் உணரக்கூடாதவர்களாக, பார்க்க கூடாதவர்களாக, அனுபவிக்க கூடாதவர்களாக ரொம்ப சிம்பிளா அதை அசட்டை பண்ணி விட்டு போய்விட்டார்கள். ஆனால் இந்த ஸ்திரியோ, she was able to sing amazing grace, sweep the sound. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் கூடியிருப்போமே. ஆனால் இந்த பாடலை பாட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே அமேசிங் கிரேஸ், நிச்சயமாகவே this is an awesome grace. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே ஒரு முறை கூட இந்த இந்த கிருபையின் பிரசன்னத்துக்குள்ளே வரலாமா? வந்து அவருக்கு நன்றி செலுத்தலாமா? சிலுவையின் அடிவாரத்துல வந்து இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை, தயவின் ஐஸ்வர்யத்தை, நீடிய சாந்தம், பொறுமை ஆகிய இவைகளினுடைய அந்த ஐஸ்வர்யத்தினுடைய அந்த கிளைமேட்டிக் ஃப்ளோ திருச்சிலுவையிலிருந்து அது புரண்டோடுகிறது அல்லவா? அந்த சிலுவைக்கு கீழே நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து இந்த ஆசம் கிரேஸ ஒரு முறை கூட நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன், இந்த 3 hours ஸ்லாட்ல எவ்வளவு நான் பாவம் செய்கிறேன். How much more I need grace every day, every hour, every minute, ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு இந்த சுவிசேஷம் தேவை, எனக்கு இந்த கிறிஸ்து தேவை. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை, இந்த அவருடைய நீடிய சாந்தம், பொறுமை இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணி கொண்டிருந்த என்னை நல்லவன் என்று இருதயத்தின் ஆழத்துல இல்லாட்டி பேக் ஆஃப் த மைண்ட் நினைத்து கொண்டிருந்த யாராகிலும் இந்த மாலை வேளையிலே இந்த சுவிசேஷம் எனக்கு தேவை, இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் எனக்கு தேவை என்று நினைப்பீர்களே, ஆனால் உங்களில் அன்பு கூறுகிற அந்த 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 நல்ல போதகரே என்று சொன்ன அந்த வேத பாரகனையே அன்போடு கூட அன்பு கூர்ந்து அவனுக்கு அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொடுக்க அவளோடு இருந்த அந்த இயேசு இந்த மாலை வேளையிலே அவர் உனக்கும் அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கு ஆவலுள்ளவராக இருக்கிறார். உன் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்பதுதான் அவருடைய செய்தி. சுவிசேஷமாகிய என்னை விசுவாசியுங்கள், நான் சிலுவையிலே உன்னுடைய பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய பாவத்திற்கான அந்த உக்ர கோபாக்கினையினுடைய தண்டனையை, பிதாவாகிய தேவனுடைய உக்ர கோபாக்கினையினுடைய தண்டனையை என்னுடைய சரீரத்திலே நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை நீ விசுவாசிப்பாயா? இந்த மாலை வேளையிலே இந்த நித்திய ஜீவனை உனக்கு அருள, இந்த பாவ மன்னிப்பை அந்த பாவியான ஸ்திரீக்கு, அந்த விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு கொடுத்த அதே பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தை, அந்த பாவ மன்னிப்பின் உறுதியை உனக்கும் எனக்கும் கொடுக்க இந்த மாலை வேளையிலே அவர் உண்மை உள்ளவராக
நீதி உள்ளவராக, அன்புள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.